சம்மருக்கு சினிமா தியேட்டர்ஸ் நிறையா காப்பாற்றப்பட்டதுன்னு போய் சொல்லலாம் சார்னால. இதுகளை வச்சுக்கொண்டு கிளம்பலாமா? அயோத்தி படத்துலேருந்து சண்டை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், நந்தன் படத்துலையும் எல்லாத்துலேயும் அது கொஞ்சமாக மாற்றிட்டு வரேன். அது ஓகே, இவர் வந்து விஜய் சாரோட ஃபேன். ஸோ அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எங்கே போனாலும் அவன் அதுலேருந்து ஒரு குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இன்னொன்று, சார் இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டாரு. நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போகிறீங்களாண்டு உங்களோட மகன் என்ற மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. எந்த மேக்கப்பும் இல்லாமல், டைரக்டர் சொன்னபடி மேக்கப் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ, ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணாங்க. அவங்க இன்னொரு கல்யாணம் என்னால் பண்ண இயலாது, பண்ண சொல்லாதீங்க சார். பேன் இண்டியான்னு எதுவும் தனியாக எடுக்க முடியாது. என்னோட கல்ச்சர், என்னோட படங்கள் தான் நான் எடுப்பேன். அது பேன் இண்டியாவா சார்? பேன் இண்டியா ஆரம்பித்ததே தமிழ் சினிமா தானே சார். கோயம்புத்தூர் மக்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி சார்பாக நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் படம் வந்து ப்ராட்வே, கோயம்புத்தூர் ப்ராட்வே ஒரு பிரம்மாண்டமான திரையரங்கம். அங்கே வந்து எங்கள் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது, அதை பார்க்க வந்தோம். இந்த மார்னிங் காலை காட்சியே வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க. இந்த படத்தை எவ்வளோ வெற்றி பெற செய்த மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் அபிஷன் ஜீவன் அவர் பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பேசுங்க. எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே கூட்டமாக ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. படம் நல்லா போயிட்டுருக்கு. அது இவ்வளோ வெற்றி பெற்ற வச்ச மக்களுக்கு நன்றி. தேங்க்யூ. அந்த ஒரு சினிமா தியேட்டர் ஓனராக இல்லாமல் ஒரு பப்ளிக்காகவே பார்த்தோம்னா இந்த மாதிரி படங்கள் மனசுக்கு, குடும்பத்துக்கு, தனிப்பட்ட முறையிலையும் சரி, குடும்பத்துக்கு சரி மிக இயல்பாக வந்து ஒட்டிக்கும். படத்துடைய ஒரு ரீச் வந்து படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடியே அதனுடைய எதிர்பார்ப்பு நல்லா இருந்தது. ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த சம்மருக்கு சினிமா தியேட்டர்ஸை நிறையா காப்பாற்றப்பட்டதுன்னு போய் சொல்லலாம் சார்னால. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து குடும்பத்தோடு எல்லாம் வந்து சந்தோஷமாக பார்க்குறாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கு. இந்த ஸ்டோரி ஒரு குடும்ப படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்த ஒரு விஷயம். நல்ல காமெடி, எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பேக்டாக ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கதையோட ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஒரு அந்த இன்னசென்ஸ் யாருக்கு கரெக்டாக புல் ஆஃப் பண்ண முடியுன்றப்ப எங்களுக்கு சாய்ஸே இல்லாமல் சார் தான் எங்களுக்கு கரெக்டாக இருப்பான்ற ஒரு பாயிண்ட் வந்தோம். அதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னோம், சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த கதையை சூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, இது என்னென்னா நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தது தான். தெனாலி படத்தோட சீக்குவல் ஒன்று பண்ணுன்ற ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கதையோட ப்ளஸ் இன்னொரு ஃபேமிலி கதையை நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து மோஸ்ட்லி ஆக்ஷன், த்ரில்லர் அந்த மாதிரி வரும்போது குடும்ப சப்ஜெக்ட் வெற்றி பெறும் நீங்கள் நினைச்சீங்க? 100% ஒரு ஃபேமிலி படம். ஏன்னா ஃபேமிலியோட க்ரௌடு தான் இருக்கிறதுலே பெரிய க்ரௌட். நம்ம ஃபேமிலியோட அட்டென்ஷனை எடுத்துட்டோன்னா அந்த படம் வந்து மேஜிக் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துச்சு. அதுக்கு நான் நிறைய உதாரணங்களுக்கு நிறைய படங்களும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு படமாக இது பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும்ன்றது நம்பினேன். நல்லா ரிசீவ் ஆயிடுச்சு. எல்லாருமே நம்ம சொல்கிறது எல்லாமே டிவியில் உட்காந்துட்டாங்க, குடும்பம்லாம் தேட்டருக்கு வரமாட்டுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால் குடும்ப படமே எடுக்காமல் போயிட்டோம். நம்ம எல்லாம் வந்து அவங்க ஓடிடி தேட்டரில் உட்காந்துட்டு ஓடிடியில் படம் பார்த்துட்டு, டிவியில் படம் பார்த்து தேட்டருக்கு வரமாட்டுறாங்க. ஸோ இனி அவங்களுக்கு படம் பண்ண முடியாது, குடும்பம்லாம் வரமாட்டாங்க. எல்லா காலத்துலேயும் குடும்பம் தான் அடுத்தடுத்த வாரங்கள் ஓட வைக்கிறதே அவங்க தான். ஒரு ஃபேமிலினா ஒரு டிக்கெட் இல்லை, 10 டிக்கெட். சாருக்கு தெரியும், 10 டிக்கெட் 15 டிக்கெட் வரும். ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம கொடுக்காம எதுவுமே நாங்கள் கொடுக்காம என்ன சொல்லணும்னா, வெறும் நாங்கள் ஒரே டைப் ஆஃப் படம் கொடுக்கும்போது குடும்பத்துக்கு நம்ம கொடுக்காம அவங்களுக்கான ஒரு படம் கொடுக்காம நம்ம பார்க்க வரமாட்டாங்க. இப்போ எடுத்தோம் இந்த படம் ஹிட்டு. இப்போ இவ்வளோ தூரம் இந்த படத்தை ரசித்து தேட்டரில் மார்னிங் ஷோவே குடும்பம்லாம் வர்றாங்க. நாங்கள் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும். எனக்கே ரொம்ப வருஷமாச்சு இப்படி ஒரு குடும்பம் இதை பார்த்து. அப்போ அவங்க வர்றாங்க, நம்ம தான் கொடுக்கல அப்படின்றதுச்சு. இந்த மாதிரி படங்கள் வரும்போது இந்த மாதிரி டைப் ஆஃப் படமும் ஃபேமிலிக்கு மறுபடியும் வரும். இது ரொம்ப சொல்லுவோம், எப்போதும் ஃபேமிலிக்கு பிடிச்சதுன்னா படம் சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லுவோம். இது கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தது, கொஞ்சம் வருஷம். முதல்லாம் நாங்களும் தேட்டர் வச்சுருந்தோம். எங்கள் தேட்டரில் எப்படின்னா ஃபேமிலிக்கு தான் ரொம்ப வரும். அந்த டிக்கெட்டுக்கு அந்த கவுண்ட்ரு ஃபுல்லாச்சுன்னா ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்கன்னா படம் சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க.
ஸோ அது ரொம்ப நாள் மறைஞ்சிருந்துச்சு. அது திருப்பி இந்த படம் மூலமாக வர்றது சந்தோஷமாக இருக்கும். விஜய் ரெஃபரன்ஸ் வந்து ரசிகர்கள் அதாவது பெரும்பான்மா ஃபேமிலி என்டர்டைனர் அப்படிங்கிற போது அந்த குடும்பங்கள் வந்து நிறைய இருக்காங்க. அது நீங்க வேணும்னு வச்சீங்களா இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இல்லை அந்த கதையாகவே நாங்கள் அந்த பையனோட கேரக்டர் சின்ன பையனுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணும்போதே ஓகே இவர் வந்து விஜய் சாரோட ஃபேன், ஸோ அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எங்கே போனாலும் அவன் அதுலேருந்து ஒரு குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இன்னொன்று சார் இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டாரு, இன்னொன்று அந்த விஷயங்கள் நம்ம திரும்ப இதில் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நல்லா யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சீரியஸான படங்கள் நிறைய வந்துருச்சு, அதெல்லாம் அது நிறைய வந்துகிட்டு இருக்குன்றப்போ ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபிலிம் பண்ணணும். இந்த படம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் இந்த கதைக்கு இந்த விஷயம் சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு, என்னோட கிளைமேக்ஸுக்கு இதை விஷயம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதை வந்து ஃபேமிலி படமாக பண்ணணும். எங்கள் மெயினான எய்ம் என்னென்னா ஒரு குடும்ப படம், அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க பாசம் நேசம் இதை வச்சு மட்டுமே ஒரு படம் பண்ணணுன்றது தான் பிளான். ஒரு சோகத்தை மறைச்சி ஹியூமராக சொல்லும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும். வெறும் சோகமாகவே சொல்ல முடியாது. இந்த கதையே அப்படி தான். ஒரு குடும்பஸ்தன் எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு பெற்றோர்கள் தன் மகனுக்காக தன் சோகத்தெல்லாம் மறைச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக அதை பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி தான் இந்த படம் ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் இருக்குது. அது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் அதை பார்க்கணும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டரில் அவ்வளோ அழகாக கரெக்டாக பொருந்திருக்காங்க. எந்த மேக்கப்பும் இல்லாமல், டைரக்டர் சொன்னபடி மேக்கப் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ, ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணாங்க. அவங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது ரொம்ப சந்தோஷம். யோகி பாபு ஒரு 5 சீன் வந்தாலுமே அதை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் அவ்வளோ சிரிக்க வைப்பார். அவ்வளோ எனர்ஜியாக எப்படி ஷூட்டிங்கில் வந்தாரோ படமும் அப்படி தான். பார்க்கும்போது யோகி பாபு 5 சீனில் வந்தாலுமே அதை அவ்வளோ இதாக ரசிப்பாங்க. அப்புறம் அது எங்களுக்கு இன்னொரு காமெடின்னு இந்த படத்தில் ஆடப் பண்ணது அந்த சின்ன பையன் முள்ளின்ற கேரக்டரில் வந்த கமலேஷ். அவன் வர சீன் எல்லாமே ரசிக்கிறாங்க, குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே. அந்த சீன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பையன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னேன். அது ரொம்ப அந்த பையனை எல்லாருக்குமே இப்போ பிடிச்சிருக்கு. அவர் தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி படத்தை ஜாலியாக கொண்டு போகிறது. ஒரு சீரியஸான சீன் போகும்போது அந்த மூடு சின்ன பையன் அந்த மாற்றிட்டு போகிறது இல்லை எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், குமரவேல் சார் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது இது இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஒரு வருஷத்தில் 8 ஹீரோவோட படம் வரும். தீபாவளிக்கெலாம் 8 படம் வரும் சார். 8 ஹீரோவோட படம் வரும். 8 படமும் ஹிட் ஆகும், 8 படமும் ஓடும். அப்போ அவங்க இப்போ இது வந்து ப்ரொடியூசர் எல்லாமே பிளான் பண்ணி வேறு நாள் மாத்திரம் சொல்லலாம். அந்த ஓடிடினால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த டேட்டில் இந்த இப்போ ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம். அதனால தான் அதோட வந்தது சூர்யா சார் படம். அவர் படமும் நல்லா போகுது, எங்கள் படமும் நல்லா போகும்போது 2 பேருமே வாழ்த்திக்கிட்டோம். சூர்யா சாரும் எங்களை வாழ்த்தினார், அந்த எந்த இதுவும் இல்லாமல் அவரும் எங்கள் படத்துக்கு வாழ்த்தினார், நாங்களும் அவருக்கு வாழ்த்தினோம். ஸோ எல்லா படமும் ஓடணும். இப்போ 3 படம் வந்திருக்குன்னா 3 படம் 4 படம் வந்தால் 4 படமும் ஓடுறது எங்களுக்கு ப்ளஸ்ஸோ இல்லையோ சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம். ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகி 4 படம் ஓடுறது சினிமாவுக்கு தானே நல்லது, தேட்டருக்கு நல்லது, எல்லாருக்குமே அதில் பெனிஃபிட் ஆகும். அப்படி தான் நாங்கள் பார்க்கணும். எல்லா படமும் ஓடணும். நான் பண்ணுறேன். அது இந்த மந்த்து இந்த வருஷம் எண்ட் ஆயிடும். அது இல்லை, அது ஒரு பீரியட் சப்ஜெக்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். அதே படத்துலேயே வந்து சில சீனாக சொல்லுவார், உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரொம்ப க்யூட்டாக சொல்லுவார். ஆமாம். ஸோ சாரால் ரெண்டுமே பண்ண முடியும். அவர் வந்து பயங்கர சாஃப்டாகவும் பண்ணுவார், அதே சமயம் அவருடைய வரப்பாகவும் ஒன்று பண்ண முடியும். எனக்கு எப்போவுமே சாரோட ஆஃப் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப காமாக ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பார். இந்த கேரக்டருக்கும் எங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் பாக்ஸை டிக் பண்ணிட்டே வந்தோம், எல்லாத்துக்குமே ஃபிட்டின் ஆனார். அப்போது சார் நாடோடியிலும் நான் தான் சாஃப்டாக பண்ணேன். நீங்கள் கழுத்து இருக்கிற மட்டும்தான் அவங்க மனசில் அதான் சுப்பிரமணியம் தான் வச்சுருக்கேன். பட் அதுக்கப்புறம் நாடோடிகள், குட்டி புலின்னா அம்மா சென்டிமெண்ட்டு அப்படி இதாகிடுச்சு. அந்த மாதிரி எல்லாமே அந்த இது இருக்குது. பட் அதை கொஞ்சமாக நான் அயோத்தியிலேருந்தே அயோத்தி படத்துலேருந்தே சண்டை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். நந்தன் படத்துலையும் எல்லாத்துலேயும் அது கொஞ்சமாக மாற்றிட்டு வரேன். இப்படியும் படம் பண்ணுவோம் அப்படின்றது சார். எல்லா விதமான படம் பண்ணணும்ல, நான் ஒரே மாதிரி படம் பண்ணக்கூடாது. நமக்கு இன்னும் பிடிச்ச படங்களாக இருக்குது. இந்த ஃபீல் குட் மூவியாக நான் பண்ணணும். அயோத்தி மாதிரி கதையும் நான் பண்ணுவேன், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையும் நான் பண்ணுவேன், நந்தன் மாதிரி ஒரு கதையும் பண்ணுவேன்.
அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஃபேமிலியில் ஒருத்தராக தான் சார் உங்களுடைய முதல் படங்கள் வந்து ஏன்னா சார் நல்லா தெரியும் சொல்ல இல்லாத படம் தான் இருக்கிறதுனால அந்த வெற்றிகள் வரலையா அப்படிங்கிறது சார் வரும் சார், அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க முடியல. எல்லா படமும் இப்போ இந்த படமும் நல்லா ஓடுச்சுன்னா நல்லா படம் ஓடணும்ல, ஓடும்போது சார் பேன் இண்டியான்னு எதுவும் தனியாக எடுக்க முடியாது சார். என்னோட கல்ச்சர் என்னோட படங்கள் தான் நான் எடுப்பேன், அது பேன் இண்டியாவாகும் அவ்வளோ. நம்ம பேன் இண்டியாவுக்குன்னு எல்லா லாங்குவேஜுக்கும் ஒன்று எடுக்க முடியாது, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கல்ச்சர் வேறு வேறு. சார் சமீபத்தில் எல்லா வேறு என்ன ஏதாவது ஒரு எல்லா இண்டஸ்ட்ரியும் வேற வேற என்ன படம்னு சொல்லுங்கள். பெரிய பெரிய படங்கள் கிடைச்சிச்சு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி கிடைக்கல. அதை பற்றி இதை அது கண்டிப்பாக கிடைக்குங்க சார், கூடிய சீக்கிரம். கிடைக்காதுன்னு இல்லை சார், முன்னே நம்மளும் பண்ணிட்டு தானே சார். பேன் இண்டியா ஆரம்பித்ததே தமிழ் சினிமா தானே சார். மணிரத்னம் சார் தான் பேன் இண்டியா. அதுக்கு முன்னாடி சந்திரலேகாலாம் பேன் இண்டியா தான். நம்ம தான் ஆரம்பித்தோம். அது அப்படி ஒரு சர்க்கிள் வரும், அவ்வளோதான். நம்ம அது காத்திருக்கும்போது கண்டிப்பாக அது வரும் சார். சந்திரலேகாவும் பேன் இண்டியா மூவி தான். அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது இப்படி ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தது மணிரத்னம் சார் அப்போயே ரோஜா பேன் இண்டியா தான் பண்ணார். அவர் தான் அந்த பேன் இண்டியாவுக்கான ஒரு விஷயம் இப்போ நம்ம சொல்கிற ஒரு விஷயம். எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் தான் சார். நம்ம ரூட்டட் எடுக்கும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும்போது அது பேன் இண்டியாவாக சார் லாஸ்ட் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பப்ளிக் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக அந்த படம் பார்க்காதவங்க குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ரசிப்பீங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் அவ்வளோ நேசிப்பீங்க, லவ் பண்ணுவீங்க. இந்த படம் பார்த்துட்டு போகும்போது உங்கள் மனசில் லவ் அப்படின்ற ஒன்று உங்கள் மனசில் எப்படி இருக்கும்? ஏன்னா இது வந்து ஒரு உண்மையை மட்டும் இல்லை, ஒரு நேர்மையும் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாசத்தையும் இந்த படம் சொல்லுது. லவ் ஸ்ப்ரெட் லவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் சொல்லுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பாருங்கள்.